ஸ்ரீ மகாபெரிவா பாதமே துணை. சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். நாம் இப்பொழுது ஆழ்வார்களினுடைய பக்தியும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பிலே நிறைய ஆழ்வார்களை பற்றி பார்த்துக்கொண்டு இப்பொழுது கடைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாரை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? போன வார எபிசோட்ல மணமகனாய் வந்த பெருமாளுக்கும் நீலனுக்கும் நடந்த சம்பாஷணையை பார்த்து கொண்டு வந்தோம். எத்தனை அருமையான சம்பாஷணை! என்ன ஒரு அதிர்ஷ்டம் அந்த நீலனுக்கு! அப்போ மணமகனுடைய வேடத்தில் இருந்த பெருமாள் நீலனை பார்த்து மந்திரத்தை சொல்லித்தான் மூட்டையை நகர்த்தேன் என்று சவால் விட்டார் என்று சொன்னேன் இல்லையா? பிறகு நீலன் மந்திரத்தை உத்தேசிக்கும் பொருட்டு என்ன செய்தான் என்று அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். மேலே நம்ம தொடரலாமா? நீலனுக்கு மனம் ரொம்ப கனத்தது. என்ன காட்டிலே போகின்ற ஒரு வழிபோக்கனிவன் இவன் போய் நம்மிடம் மந்திரத்தை ஜெபித்து மூட்டையை தூக்கு என்று சவால் விடுகிறானே என்று மனம் நொந்து போய், ஏய் பெருமாளே, ஏன் என்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வைத்து என்னை ஆட்டி படைக்கிறாய்? உனக்கே இது நன்றாக இருக்கிறதா என்று உருகுகிறான். அப்பொழுது திரும்பவும் பெருமாளுக்கும் அவருக்குமான சம்பாஷணையை நம்ம தொடரலாம். ஓகே, பார்க்கலாமா? நீலன்: உபதேசிக்கப்படாத மந்திரம் பயன்படுத்த லாயக்கில்லாத அஸ்திரம் போல ஆகும். தெரியாமல் உளராதே. நீ இப்பதான் வாழ்க்கையிலே அடி எடுத்து வைக்கிறாய். இப்பதான் வாழ்க்கையே உனக்கு ஆரம்பமாகிறது. ஞானி எட்டம் பேசாதே, அடக்கி வாசி என்று சொல்கிறான் நீலன். பகவான்: சரி சரி, எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், நான் அதை சொல்லுகிறேன். அதை கேட்டு சொல்லி நீயும் அந்த மூட்டையை தூக்க முயற்சி பண்றாயா? நீலன்: அப்படி போடு, வந்தியா வழிக்கு? எனக்கு தெரியும் நீ மாயாவி, ஏதோ மந்திரக்கட்டு போட்டுத்தான் இந்த மூட்டையை நீ முடக்கி வைத்திருக்கிறாய் என்று. பகவான்: அதை நான் எனக்குள்ளேயே சொன்னதுனால அந்த மூட்டை கனத்தது. நீலன்: ஓ அப்படியா? அப்படின்னா சட்டுப்புட்டுன்னு அந்த மந்திரத்தை சொல்லு, இல்லாவிட்டால் உன்னை இங்கேயே ஈவு இறக்கமின்றி போட்டு தள்ளி விடுவேன். பகவான்: அடடா, மந்திர உபதேசம் பெறுவதற்கு விரும்புவர்கள் இப்படியா பேசுவது? இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. நீலன்: நீ என்ன பெரிய யோகியா, ஞானியா, இல்ல குருமாரா? இந்த வியாக்கியானம் எல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை. நேரத்தை வீணடிக்காமல் சட்டுப்புட்டு என்ற மந்திரத்தை சொல். பகவான்: என்ன நீ விஷயம் தெரியாதவனா இருக்கியே? அப்படி எல்லாம் கத்த முடியாது. காதிலே தான் சொல்ல வேண்டும் மந்திரங்களை. மந்திரம் கேட்பவருக்கு பவ்யம், அடக்கம், பொறுமை, பக்தி அத்தனையும் தேவை, தெரியுமா? நீலனுக்கோ மூட்டை வேண்டும். என்ன செய்வது? வேறு வழி இல்லாமல் இறைப்பணிக்காக இதெல்லாம் தேவைப்படுறது என்பதற்காக வேண்டா வெறுப்பாக தலையை குனிந்து கொண்டு வலது காதை நீட்டுகின்றான். வலது காதை பெருமாள் பக்கம் திருப்புகின்றான். பகவான் தன்னைத்தானே அர்ச்சித்துக் கொண்டது போல ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்ல நீலனினுடைய உடம்பெல்லாம் சிலிர்த்தது. அப்படியே மேனி சிலிர்த்தது. அவனுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. ஒரு கிருகிருப்பு வந்தது அதை கேட்டவுடனே. குனிந்திருந்த நீலன் நிமிர்ந்தான். அங்கு யாரையுமே காணோம். மந்திர உபதேசம் செய்தவனை காணோம். சுத்தி முத்தி பார்க்கிறான். திகைத்து போய்விட்டான். ஏய், என்ன ஆயிற்று? இங்கு மந்திரம் சொன்னவனை காணமே என்று. பிறகு ஆகாசத்தை பார்த்தால் திவ்யமான காட்சி. கருட வாகனத்திலே தாயார் பெருமாள் தேவியருடன், மகாலட்சுமி தாயாருடன் அந்த பெருமாள் அருமையான காட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்கு வர இந்த கிளிப்பிங்ல அந்த காட்சி வரும் பாருங்க. எவ்வளவு அருமை பார்த்தேளா? என்ன ஒரு பெரிய பாக்கியம்! இந்த 12 ஆழ்வார்களுக்கு கிடைக்காத, 12 ஆழ்வார்களில் மற்றவர்களுக்கு கிடைக்காத பெரும் பாக்கியத்தை பெற்றான் அந்த நீலன். இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் திருமங்கை மன்னன் அவதரித்த ஸ்தலமான திருக்கூரையூருக்கு அருகே உள்ள 1 கிலோமீட்டர் தூரத்திலே வேதராஜபுரம் என்று இருக்கிறது. அதுதான் அன்றைக்கு காடாக இருந்ததாம், அப்படி என்று சொல்லப்படுகிறது. அந்த வேதராஜபுரம் அந்த இடத்தில் தான் இந்த திருமங்கை மன்னன் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தானாம். சாதாரணமாக மந்திர உபதேசம் பெறப்போறவர்கள்லாம் என்ன செய்வார்கள்? ஒரு தாம்பாளத்திலே வெற்றிலை பாக்கு எல்லாற்றையும் வைத்து, பழங்கள் எல்லாம் வைத்து, புஷ்பம் வைத்து எடுத்துக்கொண்டு சென்று குருமாரிடம் கொடுத்து பவ்யமாக வணங்கி மந்திர உபதேசம் பெறுவார்கள். ஆனால் இவனோ வாளை காட்டி மிரட்டி அல்லவா உபதேசம் பெற்றிருக்கிறான். மிகவும் தனித்துவமாக இருக்கிறது.
அது எந்த இடத்தில் நடந்ததோ அதே இடத்தில் திருமங்கை ஆழ்வாரினுடைய அர்ச்சாவதாரத்தை, அந்த அர்ச்சாவதார மூர்த்தியை குதிரை வாகனத்தில் ஏழப் பண்ணி பெருமாளையும் தாயாரையும் பல்லக்கில ஏழப் பண்ணி கல்யாண உற்சவம் முடிந்த கையோடு எடுத்து வருவார்கள். இந்த வேதராஜபுரமே இந்த திருமண கொல்லை என்று அழைக்கப்படுகிறது. அந்த உற்சவத்தில், இந்த உற்சவத்துக்கு தனியாக என்ன பெயர் தெரியுமா? வேடுபரி உற்சவம் என்று சொல்கிறார்கள். திருமங்கை மன்னனை அவனுடைய அந்த சிலையை அவனுடைய ஆடல்மா குதிரையின் மீது, அந்த சிறப்பு குதிரையின் மீது அமர்த்தி ஊர் மக்கள் புறப்படுவார்கள். 90% ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே கையில தீபந்தம் ஏந்தி கொண்டு விடுவார்கள். அவர் அந்த குதிரையா கண்ணை பறக்கிற நேரத்துல, அந்த மாதிரி சொடக்கிற நேரத்துல ஓடுற மாதிரி அவ்வளவு வேகமாக ஓடுமாம். அந்த குதிரையை எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள். பின்னாடி தீபந்தம் எடுத்துக்கொண்டு ஊர் மக்கள் எல்லோரும் ஓடுவார்கள். இந்த வைபவம் 11 மணிக்கு இரவு ஆரம்பிக்கிறது. பின்னாலேயே பெருமாளும் தாயாரும் பல்லக்கில் திருமண கோலத்துடன் மிக அழகாக, மிக அமைதியாக எடுத்து வரப்படுவார்கள். அந்த நீலன், அந்த ஆடல்மா குதிரையில் போகும் நீலன் வேகமாக ஓடுவார். இந்த பெருமாளும் தாயாரும் அமைதியாக வருவார்கள். மிக அருமையாக சுற்றி சுற்றி வந்து அந்த இடத்தை இந்த வைபவம் நடைபெறும். இந்த உற்சவம் பூரா முடிவதற்கு விடியற்காலை ஆகிவிடுகிறது. பிறகு அந்த பங்குனி உத்திரத்து அன்று அந்த வைபவம் முடியும் பொழுது தீர்த்தவாரியோடு இந்த கொண்டாட்டங்கள், இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது. ஆழ்வாருக்கு தனித்தேர், தாயாருக்கும் பெருமாளுக்குமாக ஒரு தனித்தேர் என்று 2 தேர்கள் புறப்பாடு நடப்படும். இதை 10 நாள் கொண்டாட்டமாக அந்த ஊர் மக்கள், திருவாலி திருநகரி மக்கள் கொண்டாடுகிறார்கள். இது இன்று பாருங்கள், எப்பேற்பட்ட பாக்கியம். இன்று இந்த எபிசோடு வருகின்ற இந்த நாளிலே இந்த உற்சவ கொண்டாட்டங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. நாளைக்கு பங்குனி உத்திரத்தோடு தேர் திருவிழாவோடு அதை நிறைவு செய்வார்கள். எனக்கு என்ன மனசுல பட்டது அப்படின்னா, நாம எல்லாரும் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து நானும் எத்தனை ஸ்ரத்தையாக உங்களுக்கு வழங்க வேண்டுமோ அவ்வளவு ஸ்ரத்தையாக வழங்கி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ஆழ்வாருக்கு. ஒரு 2 எபிசோட்ல அப்படியே கதையா முடிக்காம பூராத்தையும் உங்களுக்கு அனுபவித்து நீங்கள் ஆசையோடு அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் தயார் செய்தேன். நீங்களும் எத்தனை நேரம், உங்களுடைய முக்கியமான நேரம் அத்தனையும் ஒதுக்கி மிக ஸ்ரத்தையோடு இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தீர்கள். அதற்கான பலன் நம்மளுடைய இந்த கடைசியா பகவான் காட்சி தந்து அவருக்கு மந்திரம் கிடைத்து இந்த வேடுபரி உற்சவம் பற்றி கேட்கக்கூடிய இந்த எபிசோட், இந்த உற்சவம் நடக்கின்ற அந்த சமயத்திலேயே அமைந்திருப்பதை நான் பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம திரும்பவும் அந்த கருட வாகன காட்சிக்கு போய்விடலாம். மேலே தொடர்வோம். நேரிலே பகவானே வந்து மந்திர உபதேசம் கிடைக்கப்பட்டதால் நீலனுக்கு தன் நிலை மறந்தான். தானாக அவன் இல்லை, அந்த நிலையில் இல்லை. திருமங்கை மன்னன் செயலிழந்து சிலை போல் நின்றான். கண்களில் தாரை தாரையாக நீர் வழிந்தது. பெருமாளின் கருணையை நினைத்து நினைத்து விக்கித்து நின்றான். வாயிலை பாசுரங்கள் மழையாக பொழிந்தன. இவர் மொத்தமாக 1137 பாசுரங்களை பாடியுள்ளார். இவை திருக்குறு தண்டகம், திருநெடுத்தண்டகம், பெரிய திருமடல், சிறிய திருமடல், பெரிய திருமொழி என்று பல ரகமாகும். ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் என்று 4 வகை கவிகளிலும் மிக வல்லவனாக இருந்திருக்கிறான் இந்த நீலன். ஆகவே இந்த நீலன் இவற்றை பாடியதினால் 4 கவி பெருமாள் என்றும் அழைக்கப்படுகின்றார். மொத்தம் 60 திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் செய்வித்திருக்கிறார். இவர் திருவரங்கம் கோவிலுக்கு செய்த கைங்கரியங்கள் எண்ணிலடங்காது, கணக்கே கிடையாது. திருவரங்க கோவிலுக்கு இவர் செய்த திருப்பணிகள் ஏராளம். இன்னும் இவர் பெயரை சொன்ன வண்ணமாக இருக்கிறது. கோவிலினுடைய விமானம் தொட்டு மண்டபங்கள், 4ஆம் பெரிய சுற்று, அதாவது 4ஆம் பெரிய சுற்றுங்கிறது 4th பிரகாரம், அதுதான் அவுட் சைட் பிரகாரம் ஆஃப் ஸ்ரீரங்கம் டெம்பிள். ரொம்ப பிரம்மாண்ட பிரகாரம், கால் வலிச்சு போயிடும் நமக்கு. அதை அண்ணாந்து பார்க்கணும். அந்த பிரகாரத்தினுடைய மதில் சுவர்கள் அண்ணாந்து பார்த்து வியக்கும் படமாக இருக்கிறது. அந்த காலத்துல அவர் அப்படி கட்டியிருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே வருகின்ற கிளிப்பிங் இந்த பிரகாரத்தை உங்களுக்கு காட்டித்தரும். அந்த பிரகாரத்தை
எப்படி அழைக்கிறார்கள் தெரியுமா? ஆலிநாடன் சுற்று, ஆலிநாடன் சுற்று என்று அழைக்கிறார்கள். இது எனக்கு அங்க இருந்த ஒரு அரையர் சுவாமி, தலைமை அரையர் சுவாமியை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தது. அவரிடம் கேட்டபொழுது திருமங்கை மன்னனுடைய கைகரியை பற்றி, அம்மா நீ நின்று இருக்கிய இந்த இடமே, இதுக்கு பேரே ஆலிநாடன் சுற்று என்று பெயர், இதை சுற்றி வருவதற்குள்ளேயே வெகு நேரம் ஆகிவிடும், வெகு தூரம் ஆகிவிடும் என்று ரொம்ப பெருமையாக சொன்னார் அவர். இந்த கிளிப்பிங்ல பாருங்க. இந்த திருச்சுற்றுக்கு பேரு ஆலிநாடன் திருச்சுற்று, திருமங்கை ஆழ்வாருடையது அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் இங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால உள்ள பக்கம் வந்து எடுக்கக்கூடாதுங்கிறா, அதனால நான் இப்படி இந்த பக்கமாக வந்திருக்கேன். இட்ஸ் அ ஹியூஜ் பிரகாரம். அந்த காலத்தில் இந்த மதில் சுவர்லாம் அவர் தான் எழுப்பினாராம். இது இந்த சுற்றுக்கு பேர் ஆலிநாடன் திருச்சுற்றுன்னு சொல்கிறது. இது வந்து கடைசியில் இது இப்படி திரும்பிட்டு எவ்வளவு தூரம் போகிறது பாருங்க, அத்தனை கடைசி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி நாலா பக்கத்துக்கும் இந்த திருச்சுற்றுக்கு பேர் ஆலிநாடன் திருச்சுற்று அப்படின்னு பேராம். இந்த திருச்சுற்று பகவான் சன்னதிக்கு நுழையறதுக்கு முன்னாடி இருக்கு. இந்த ஆலிநாடன் திருச்சுற்று வந்து ரொம்ப பெரிய பிரகார சுற்று. இது நான் காமிச்சுட்டே வரேன் பாருங்க. அந்த கடைசி எண்டு அதில் போய் அதுலேருந்து தள்ளி இருக்கிற சுற்று இது வந்து திருமங்கை ஆழ்வாரால் பண்ணப்பட்டது. இவரை மக்கள் திருமங்கை ஆழ்வார் என்றே அழைக்கின்றார்கள். இப்பொழுது இவருடைய பாசுரங்கள் ஓரிரண்டையாவது சொல்லியாலும் இந்த எபிசோடை நிறைவு செய்வது என்பதுதான் நியாயமாகும் என்று நினைக்கின்றேன். சற்றே பார்ப்போம். கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றில்லாமையினால் என்றேனும் இருந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் குன்றோய் மேகமதில் கார்மேகம் வேங்கடவா களிர்மாமலை வேங்கடவா அன்றே வந்தே அடைந்தேன் அடியேனே ஆட்கொண்டு அருளே. இந்த பாடலின் மூலம் தான் அரசனாய் செய்த அத்தனை தவறுகளை எண்ணி எண்ணி வருத்தப்படுகிறார் அந்த ஆழ்வார் பெருமான். உலகத்தாரை வியக்க வைக்கும் இவரது ஒரு பாசுரம். இதே நம்முடைய மகாபரிவா கூட அடிக்கடி தன்னுடைய அனுகிரக பாஷ்யம் என்று சொல்லக்கூடிய அனுகிரக உரை பேச்சுரைகளில் எங்கெல்லாம் அவர் செல்கிறாரோ அங்கெல்லாம் பேச்சுரை நடத்துகிறாரோ அங்கெல்லாம் சொல்லி வைத்து ரொம்பவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். இந்த ஒரு பாசுரத்தை படித்தால் போரும், 4000 திவ்ய பிரபந்தங்களை சொன்ன பலன் உங்களுக்கு உண்டு என்று அடித்து நம்மை சொல்ல வேண்டும் என்று ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். என்ன என்று பார்க்கலாமா? குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்துகிறானவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள்விரிசும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் சரும் தொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். எவ்வளவு அருமையாக இருக்கிறது பாருங்கள். இந்த பாசுரம் சொல்ற அர்த்தம் வந்து வியப்பாக இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு விவசாயியினுடைய மகனாக பிறந்தால் விவசாயம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் பயப்படும், வசப்படும். ஒரு வணிகனுடைய மகனாக பிறந்தால் வாணிபம் பயப்படும். ஆனால் இறைவன் பயப்பட வேண்டும், நம் வசப்பட வேண்டும் என்றால் அதுவே நமக்கு பிறப்பின் நோக்கமாக அமையுமானால் இறைபக்தியும் மேலான தர்ம சிந்தனையும் உள்ள தொண்டரினுடைய குலத்திலே பிறந்தால்தான் அந்த இறை வசப்படும். அன்றி நமக்கு அந்த இறை வசப்படாது என்று சொல்லுகிறார் ஆழ்வார். சொல்லுகிறார், நாராயணனை விட அவனுடைய நாமம் மிகவும் வசதியானது. அது எல்லாவற்றையும் தந்துவிடும். அதை காட்டுக்கு சென்று யோகம் தவம் இதெல்லாம் பண்ண வேண்டும் என்று பண்ணி அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள் இவையெல்லாம் தேவையும் இல்லை. ஹோமம், யாகம், யஜ்யம் இவையும் செய்ய வேண்டியதில்லை. அவனுடைய நாமத்தை உள்ளிருந்து உருகி சொன்னாலே போரும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த 12 ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எங்கெங்கோ இருந்ததையெல்லாம் ஒட்டுமொத்தமாக திரட்டி அனைத்தையும் யார் திவ்ய பிரபந்தம் என்று பெயர் வைத்தது என்று கேள்வி எழுகிறது இல்லையா? நாதமுனிகளினுடைய குமாரர் ஈஸ்வர முனி, இவரினுடைய மகன் யமுனை துறைவர் ஆள வந்தாரையே சாரும். 4000 திரட்டி கஷ்டப்பட்டு அங்கெங்கயோ எப்படியோ எல்லாம் திரட்டி எடுத்து வந்து அதை 4000 பாசுரம் என்று பெயர் வைத்த போது அதில் ஒரு பிடிப்பும் இல்லை, ஒரு பலமும் தெரியவில்லையாம். உலகத்து பந்தத்தில் இருந்து மீட்டு எடுத்து ஜீவன்களை எல்லாம் நாராயணனிடம் பந்தப்படுத்தும், உலக பந்தங்களிலிருந்து மீட்டு எடுத்து ஜீவன்களை நாராயணனிடம், அந்த பெருமாளிடம் பந்தப்படுத்தும் பெரும் பந்தம், திவ்யமான பந்தம், பிரபந்தம். ஆகவே அதுக்கு திவ்ய பிரபந்தம் என்ற பெயர் வந்தது என்று சொல்லப்படுகிறது. இத்தனை அருமையான பயணம் நமக்கு இத்தனை வாரங்களிலும் அத்தனை ஆழ்வார்களை பற்றியும் பார்த்து அருமையாக நம்ம மகிழ்ந்து வந்தோம். இன்றைக்கு இந்த திருமங்கை மன்னனுடைய இந்த பெரும் சாதனையுடன் இந்த 12 ஆழ்வார்களினுடைய இந்த பக்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. இருந்தாலும் அடுத்த வாரம் உங்களுக்காக ஒரு அதிசயம் காத்து கொண்டிருக்கிறது, ஒரு சர்ப்ரைஸ் காத்துருக்கு. அடுத்த வாரமும் பார்ப்போம், தொடர்வோம். அதற்கு முன்னால் எப்போதும் வழக்கம் போல இன்னைக்கு ஒரு குட்டி ஆன்மீக அதிசயத்தோட ஒரு சின்ன சமாச்சாரம். கடுகு சிரித்தாலும் காரம் போகாது என்று சொல்வார்கள். அது மாதிரி சின்ன விஷயமா இருந்தா கூட பிரமாத சமாச்சாரத்தை கம்யூனிகேட் பண்ற ஒரு குட்டி கதையை பார்த்து நம் இந்த எபிசோட்ல முடிவு பண்ணலாம். பாப்போமா? ஒரு தடவை ராமானுஜர் திருப்பதி மலை அடிவாரத்தில் உட்கார்ந்து சீடர்களுக்கெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொண்டு உட்கார்ந்திருந்தார். அத்தனை குழந்தைகளும் உட்கார்ந்திருந்தன. வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. அப்போது அங்கே ஒரு மோர் விற்கும் பாட்டி கிழவி ஒருத்தி வந்தாள். அவளிடமிருந்து தன்னுடைய சீடர்களுக்காக அத்தனை பேருக்கு மோரை வாங்கி கொடுத்தார் ராமானுஜர். ரொம்ப வெயில் கொளுத்தினதுனால குழந்தைகளும் ரொம்ப ஆசையாக குடித்தார்கள். பாட்டியும் பிரியமாக கொடுத்தாள். அவர் காசு கொடுக்க போன போது அந்த கிழவி, காசெல்லாம் வேண்டாம் ஐயா, சாமி எனக்கு நீ ஒன்னு கொடுப்பியா? என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு மோட்சத்தை கொடு போரும், காசு வேண்டாம் என்கின்றார். தூக்கி வாரி போடுறது அவருக்கு. என்னடா இது, மோர் கிழவி மோட்சத்தை பத்தி பேசுகிறாளே என்று ஒரே ஆச்சரியம் அவருக்கு. இத்தனை ஒரு பெரிய விஷயத்தை கேட்டு விட்டாளே என்று அப்படியே ஸ்தம்பித்து விட்டார். அதே சமயம் அவளினுடைய ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நினைத்து ஆச்சரியமும் பட்டார். அவளிடம் சொல்கிறார், நான் எப்படி அம்மா மோட்சம் தர முடியும்? அதெல்லாம் இந்த ஏழுமலையான அல்லவா தர வேண்டும் என்று சொல்கிறார். உடனே கிழவி, அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி, நீங்க குரு, நீங்க பெரிய பெரிய குரு, எனக்கு தெரியும். நீங்க ஒரு சிபாரிசு கடிதாசு அந்த ஏழுமலையானுக்கு எழுதி கொடுத்துருங்க, நான் எடுத்துக்கொண்டு போயிடுறேன். என்ன நம்பிக்கை பாரு! இவர் ஒரு குரு, குரு மேலே நம்பிக்கை, குரு எழுதும் சிபாரிசு கடிதாசின் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, அதுக்கெல்லாம் மேல ஒரு நம்பிக்கை. இந்த சிபாரிசு கடிதாசு அங்கே கொண்டு போனால் அவன் அதை செய்து தருவான், செய்து விடுவான் என்ற பரம நம்பிக்கை. அப்படியே நின்று கொண்டிருந்தாள். ராமானுஜருக்கு செய்வதறியவில்லை. உடனே ஒரு ஓலை ஒன்றை எடுத்து சிபாரிசு கடிதத்தை எழுதுகிறார். அந்த ஓலையிலே ஆணியை வைத்து எழுதி தான் கையொப்பமிட்டு அதை அந்த கிழவியிடம் கொடுக்கிறார். சந்தோஷமாக அந்த கிழவி எடுத்துக்கொண்டு படிகள் எல்லாம் ஏறி, அந்த காலத்துல இப்பவே எவ்வளவு கஷ்டம், கொஞ்சம் பேர் படி ஏறி போறா, நிறைய பேர் வண்டி மார்க்கமாக போய்விடுகிறார்கள். படிகள் அத்தனையும் ஏறி கஷ்டப்பட்டு மேலே செல்கிறாள். அப்பெல்லாம் கூட்டம் இந்த மாதிரி லட்சம் ஜனங்கள் எங்க, 4 பேர் 5 பேர் யாரோ வந்தா உண்டு மலை மேல. சோ இவள் ஏறி உடனே நேர சந்நிதிக்கு போயிடுறாள். சந்நிதியில் கிட்டே போய் நின்று கொண்டுகிறாள் சுவாமி. அங்கிருந்த பட்டாச்சாரிய சுவாமிகள் இந்த கிழவி கையில் இருந்த ஓலையை அப்படியே ஒரு ஆச்சரியத்தோடு குறு என்று பார்க்கிறார். உடனே, சாமி, ஓ சாமியோ, இது சிபாரிசு கடிதம் அப்படிங்கிறார். உடனே அர்ச்சகருக்கு ஆச்சரியம்,
யார் யாருக்கு சிபாரிசு பண்ணுகிறார்கள் என்று கேட்க உடனே அந்த ஓலையை அவருடைய கையிலே சமர்ப்பிக்கிறாள். அதை பார்த்ததுமே ஸ்ரீ ராமானுஜரின் கையெழுத்து என்பதை அவர் புரிந்து கொண்டு விடுகிறார். பெரிய குரு எழுதினாச்சே, மறுக்க முடியவில்லை. அப்படியே அந்த கிழவியை ஒரு தரம் பார்க்கிறார், ஓலையை பார்க்கிறார், கிழவியை பார்க்கிறார், ஓலையை பார்க்கிறார். செய்வதறியாது திகைத்து விட்டு, சரி ராமானுஜரே எழுதி கொடுத்து விட்டால் அதுக்கு அப்பீல் கிடையாது என்று எடுத்துக்கொண்டு போய் நேர அதை பெருமாள் திருவேங்கடவனுடைய பாதத்திலே வைக்கின்றார். அதை வச்சதுதான் தாமசம். அந்த மோர் கிழவிக்கு உடனே மோட்சம் கிடைத்தது. தெய்வங்கள் சத்தியம் நிறைந்த குரு பக்திக்கு எப்படி கட்டுப்படுகின்றன? இவளுக்கு இருந்த குரு பக்தி, பெருமாளிடம் இருந்த நம்பிக்கை, இவற்றை எல்லாவற்றையும் மெய்ப்பிக்கும் வண்ணமாக கிழவி உடனே மோட்சத்தை பெற்றாள் என்று சொல்லி, அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் போல நம்முடைய ஆன்மீகம் நமக்கு அள்ளித்தர காத்திருக்கிறது. அடுத்த வாரம் இந்த ஆழ்வார் முடிந்து விட்டாரே என்று நினைக்க வேண்டாம். நமக்கு இருக்கிறது ஒரு குட்டி என்ஜாய்மெண்ட்டுக்கு. ஏனென்றால் ஜிஆர் மாமா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இதை நான் முடிக்கும் பொழுது ஒரு நல்ல இதோடு முடிக்க வேண்டும் அம்மா, நல்லபடியாக முடித்து வை என்று சொல்லியிருக்கிறார். இந்த பரம பாக்கியம் எனக்கு, இந்த 12 ஆழ்வார்களை பற்றி சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு மாமா என்னை நம்பி கொடுத்தார். எனக்கு ஆழ்வார்களை பற்றி தெரியாது, நான் வைணவம் குடும்பத்திலே பிறக்கவில்லை என்று சொன்னேன். அதனால் என்ன சுமித்ரா, பார்த்துட்டு பண்ண முடியும் உன்னால், பெரியவாளுடைய அனுகிரகம் என்று. பெரியவா என்னை ஒவ்வொரு எபிசோடும் போதும் ஒவ்வொரு ஆழ்வாரை பற்றி நான் தேடி தேடி விஷயங்கள் அலைந்து வெளியூர்களுக்கு பயணப்பட்டு போகும் பொழுதும் என்னை கையை பிடித்துக் கொண்டு பெரியவா வந்ததை நான் அனுபவித்தேன், நான் உணர்ந்தேன். எனக்கு மிக சிரமமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களிலும் அந்த இடத்திலும் எனக்கு அப்படியே இந்த முடிச்சு அவிழ்வது போல எனக்கு ரொம்ப ஈஸியா இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நிறைய மக்கள் அப்படியே தானாக வந்து எனக்கு உதவி செய்து என்னை தூக்கி நிறுத்தினதை நான் உணர்ந்தேன். மகாபெரிவாளுக்கு மனதார நன்றியும், திரு ஜிஆர் மாமா அவர்களுக்கு எனக்கு சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களையும் சொல்லி இந்த எபிசோடை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் காத்திருங்கள். மகாபெரிவா பாதமே துணை. ஜெய் ஜெய்சங்கர் ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர் ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர் ஹர ஹர சங்கர்.